பழனியில் அமைந்துள்ள அருள்மிகு பட்டத்து விநாயகர் திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பழனியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உப கோயிலான பழனி அருள்மிகு பட்டத்து விநாயகர் திருக்கோவிலுக்கு 29 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த பணிகள் அண்மையில் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டன. இதேபோல் சேலம் மாவட்டம் சங்ககிரி பயணியர் மாளிகை சாலையில் உள்ள ஆனந்தாயி புடவைக்காரி கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு பணியில் சங்ககிரி காவல் துணை கண்காணிப்பாளர் சிந்து தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருவடிசூலம் பகுதியில் அமைந்துள்ள ஆதிசக்தி தேவி அருள்மிகு கருமாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவின் போது ஒரே கல்லாலான 81 அடி உயரம் கொண்ட கருமாரி அம்மனுக்கு மதுரை முத்து சுவாமிகள் தலைமையில் நன்னீராட்டு நடைபெற்றது. பின்னர் கொடையாளர்கள் வழங்கிய 13 கிலோ தங்கம், 18 கிலோ வெள்ளியால் ஆன கவசங்கள் அனுப்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்தும் பொங்கல் வைத்தும் வழிபட்டனர்.